நல்லா இருக்குது. ஹலோ 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 என்ன பண்றீங்க? ஹலோ நான் சொன்னக்கமா சொல்றாரு. ஹலோ சொன்னக்கமா சொல்லாரு. நல்லா பிள்ளைய பார்த்து நல்லா சிரிப்போட சொல்லு. சிரிப்போட சொன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்ல செவரையில உட்காந்துருக்க என்ன காரணம்? ஏன் முக்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க? குளிர் தானே. பாவம் மண்டையாட்டுறாரு. காலையில மடக்கு போட்டு உட்காருப்பா. நீயே கண்ணத்துல கேச்சிருக்க மாட்டேன். ஏப்பா என்ன செய்யுது? வீடியோ எடுக்கிறீங்களா? நல்லா எடுக்க தெரியுற மாதிரி எடுங்க. ஜூம் பண்ணி எடு. அப்பதான் தெரியல தெரியாது. என்ன பண்ணிமா? என்ன பண்ணீங்க? ஏதாவது ஜூம் பண்ணீங்க? அவளே ஒழுங்கா சொல்றேன். நீ வேற ஜூம் பண்ணி வரனே. என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? குளிருக்கு எதமா உட்காந்துருக்கிறியா? இல்ல செவனே உட்காந்துருக்கிறிய? என்ன காரணம்? நேத்து கொண்டு போய் கடல் கரை வரும். அதனாச்சும் பரவாயில்ல. இன்னைக்கு மழை வரும். மழை வரும். என்னைக்கு தான் கொண்டு பொட்டல் காட்டுல விட்டு நாடகம் போறோம்னு தெரியல. அப்படியா? ஆமா. பொட்டக்காடு வேணுமா? பொட்டக்காடு தான். ஐயோ அண்ணே அப்படி போய் பொட்டக்காடுக்குள்ள ஏன் போச்சு? ஏன்? நீ தாங்க மாட்ட. ஏமா? ஏப்பா தாங்கிடுவ? வந்தமா அவளே பார்த்தமான இருக்கணும். ஏன் செவனைன்னு இருப்பா அப்படியே உட்காந்துருக்காங்க பரிவர்த்த மாதிரி. சந்திரனே எதுவும் சொல்ல மாட்டியானே? இல்ல இல்ல செவனைன்னு உட்காந்துருக்கல. என்ன எந்த ரியாக்ஷனும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நாடகம் பாக்குறாங்களா பாக்கலையா? அந்த ஆயா சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? இந்த நாள்ல இருந்து நாங்க நாடகமே வச்சது இல்லைன்னு. வச்சது இப்பதான் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். 2 தடவை 3 தடவை நீ வந்துட்டு போனீங்கன்னா புடிச்சுக்கோ. என்னத்த புடிச்சுக்க? என்னைய புடிச்சுக்குவீங்களா? கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்பா நீங்க நாடகம் பாக்குறீங்களா பாக்கல எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. செவனைன்னு உட்காந்துக்கிறீங்க. நாங்களே ஏதோ வந்தோமா உங்களெல்லாம் மக்களை பார்த்தோமா? அதுக்காக விட்டுட்டு போக முடியாதுக்கா. அப்பதான் நம்ம செய்த தொழிலை செஞ்சுட்டு ஆகணும். செய்யணும். அப்பதான் அடுத்த வருஷம் உன்னையத்தான் போடணும் இந்த நாடகத்துல. இப்படி சொல்லுங்க. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நெடி
போடத்தானே வந்திருக்கோம். ஓடத்தானே வந்திருக்கிறோம். ஓடு 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 பண்டிகேரு
ஐயா குறுகுறுன்னு பாக்குறாருக்கா அந்த தொங்க அந்த தொங்குதுல காசு அந்த காசை பாக்குறாரு. நம்மளும் உண்டியல் ஓடுறோமான்னு பாக்குறாரு. ஐயா உண்டியல் போடுறீங்களா? அப்படியாவது மாத்து விரிச்சு ₹1 கூட போட மாட்டேங்கிறேன். என்ன சிரிக்கிறாள் அங்கிட்டு பார்த்து? நோட்டா போடுறேன். ஆமா ஆமா ₹500 நோட்டை எடுத்து வீசு, உண்டியலே வந்துடும். சில்லறை தர நாங்க ரெடி. சந்திரனை பெட்டிப்புல வச்சிருக்கிறாரு. என்னது சில்லறை காசு? நானு அந்த சில்லறை பார்ட்டி நினைச்சியாத்தா? அந்த தா அவ சில்லறை குடுக்கறது இல்லையா? நாங்களும் அந்த காசெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஒன்லி வாட்ஸ் ஜிபே தான். ஒன்லி ஜிபே, போன் பே, கூகுள் பே எல்லா பே வச்சுக்கிறீங்க. பெப்பே என்ன தானே? நானும் பெத்துட்டேன். ஓ உங்ககிட்ட வரலானே. ஓ என்ன வரியா? ஒருவேளை வர்றதா இப்படியா வர்றது? உன்கிட்ட சில்லறை வர்றாரு. உள்ளுக்கு போய் அவுத்து போட்டு அப்படியே வந்துடாத. பணம் பார்க்க நினைக்கிறியா? அப்படியே வந்துடாத, வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாங்குறேன். ஏன் அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒளி கசன்னு இருக்கும். அப்படி ஒளிங்கிறது நல்லா இருக்கும். வாசமா தெரியுமா? அந்த வாசமா? ஆமா, நம்மளுக்கு அதுதான் அலர்ஜி. அத சென்டத்துக்கு சளி பிடிச்சிருக்கும். ஆமா, சளி மூக்குல ஊத்துறோம். தொடச்சு அந்த இலைய பார்க்கணும். அந்த இலையவா? ஆமா, அந்த வேலையை பாத்துறோம். பாக்குறியா? பாக்குறோம். பட்டாம்பூச்சிடி, நீ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி, நீ பட்டாம்பூச்சிடி, பல பலன்னு சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி, பக்குவமா நிறுத்தினில்லை மாமா முன்னாடி, அழகே உன்னை மறுபடியாக்கவா கடவுளே கையை பிடிக்கணும். பட்டாம்பூச்சி எப்பவே பல பறந்த மணிமகையா? அது பட்டாம்பூச்சி மாதிரி இல்லம்மா. அப்புறம் அது வேற இடமா செந்தட்டி மாதிரி இருக்குதுமா. அது எடுத்து தரவா? ஐயோ வந்துச்சு அது வேணா. இல்ல ஐயப்பன் சொல்லிட்டே மாதிரி. ஐயோ அந்த செந்தட்டி வேணாம் ஜாட்டு. அதுதான் வரனே. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? அது சொல்லிறதுக்கு வேற எனக்கு தெரியும். இந்த அங்க போடு ஆட்டா பக்கிட்டு. இல்ல நான் பாக்க நம்ம கை வச்ச மணியந்தே. ஏதோ போறதுனால நினைச்சிட்டு செந்தட்டி எடுத்து தடவிட்டியா? அப்படியா? வரனே உன்னை பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு செழிப்பா இருக்கு. இன்னைக்கு செழிப்பா இருக்குதா? பாத்தியா எங்க வேலை என்னன்னு பாத்தியா? வேலையெல்லாம் ஏன் முடியலையானே? பப்புனுக்காரனே அந்த உரி உரிச்சுட்டேன். உன்னை எந்த அளவுல வச்சு செய்வோம்னு பாரு. என்னதுனே? தொழிலாமா? தொழில மட்டுமே செய்யணும். மத்த வேலைக்கு நம்ம வரலனே. அப்படியா? அந்த வேலைக்குள்ள வரல. ஆமாமா, நம்மளுக்கு கொடுத்த வேலையோ அதுக்கு செய்யணும். அதை மட்டும் தான் செய்யணும். மத்த வேலையை தாண்டி போனோம்னா அவ்வளவுதான் வீட்டுல. ஏன்னா நீங்க ஒரு பெண் தானே, உங்களுக்கு இருக்கு அச்சம் படம். அப்புறம் நானும் பைப் எங்க இருக்கு? பைப் வீட்டுல இருக்குனே. பைப்பு எல்லாமே இருக்கும். சரி. ஆமா, அதே கப்ளிங்ல ஓசுகிறேன். இது ராத்திரி நேரம். என்னத்தடா பாட்டு வாசிக்கிறே தலகரா? அவன் என்னத்தையோ பார்த்துட்டே இருக்கேன். அவன் முடி வெட்டி வரைய ஒரு ஸ்டைலா. அவன் தாளம் தேஞ்சு போச்சான்.
இந்த தாளத்தை வாங்கினோம்னா நாதம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். அப்படியா? அவன் முடிவெட்டுமே அதை வெட்டிருக்கீங்களா? அவன் கேட்டா இப்ப போட்டு ஆடுவான் பாரு. அது போட்டு சீப்பு பாரு, அவன் சீப்பு மாதிரி அவன் ஆடானோ இல்ல, அது பின்னாடி தொங்குது இல்ல, அதுதானே சீப்பு போட தேவையில்ல. சீப்பெல்லாம் போட தேவையில்ல, அது பேசாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம மண்டே உள்ள விட்டோம்னா போதும், தலை சீவி விட்டுரும். சொன்னபாரு டவர் கிடைச்சிருச்சா? டவர் கிடைக்கலமா? டவர் கிடைக்கல, அதை செஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பச்சை மிளகா காரகிலே ஈரமில்லை உங்க மேல இடிச்சுதா என்ன படுத்திருப்பீங்க சொல்லுங்க? சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? சின்ன பையன் ஒண்ணு தெரியாதுங்கறியா? சின்ன பையன் தான் எனக்கு தெரியும். இல்லமா சின்ன பையன் தெரியும் தெரியாதா? எந்த வயது தெரியாதா? சொல்லித்தர வாத்தாச்சி, சொல்லித்தரவா? அண்ணா உனக்கு தெரியுமா இது மேல? நல்லா பேசுறா வாய வச்சு. மைக்கில் நேரம் அவனுக்கு எதுவுமே தெரியாதா? சின்ன பையன். மைசூர்காரன் உனக்கு தெரியுமானே? ஓனர் அவரா? யார் ஓனர்? ஓனர் இருந்தாலும் நீ ஆபரேட்டர் நீ தானே. ஓனர்ல ஆபரேட்டர் நீங்க தானே பண்றீங்க? ஆமா. அதான் உனக்கு தெரியும் என்ன வேலையெல்லாம்? தெரியாதா? பண்ணுறியா பண்ணலையானே? என்னதுமா? கல்யாணத்தை சொல்றேனே. வேற வேற என் காதுல விழுற மாதிரி இருக்கு. பண்ணியா பண்ண மாட்டியா? நாலு பிள்ளை ஊட்டி இருக்கு. 4 பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை ஊட்டி இருக்கானே. பொண்டாட்டி 4 பணக்காரங்க வச்சிருக்கீங்க, இல்லவே இல்லைங்கிறீங்க. யார சாமி? நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. யாருக்கு? சொன்னா கூட வச்சிருப்பாரு. நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் போடுவாரு. அண்ணே என் வீட்டுக்கு வரீங்களே, போடுவீங்களா? என்னது அவர் எல்லாத்தையும் மண்டையாட்டாரு. மைக் செட் போடுவீங்கன்னு கேளுமா, நீ வாடி போடுவீங்களா? போடுவீங்க. நானும் போடுவீங்களா கேக்குறேன். அவரும் மண்டையா ஆட்டுறாரு. போடுவாங்க. அப்படி என்ன மைக் செட்டை போடுவீங்க? அப்படி சொல்லுங்க, அப்பதானே தெரியும். அவர் வேற எதுக்கு லைன் போடலாம்னு பாக்குறாரு. அப்பா வேற எதுக்கு போட்டுறாத, தாங்காது. எப்பவுமே அவரு கொக்கி போட்டு பழக்கமா? கொக்கி மட்டும் போட்டு பழகிக்கனே, மத்ததெல்லாம் போட்டு பழகி வேற பீஸ் கட்டாயம் சொல்ல மாட்டாருமா கொக்கிக்கு. நாளன தாமரை போட்டாப்ல கொக்கிய. ஆஹா அண்ணே முன்னெல்லாம் தொங்குது. முன்னால தொங்குதா? ஒயரா தொங்குது. அந்த பேட்டி இறக்கி விடுங்க. அது தப்பா நினைச்சேன், அதெல்லாம் சொல்லுங்க. ஒயர் முன்னாடி தொங்குது. அதுதான் பயமா? அதனால பாத்து நான் கூட ஏதோ பாத்து பைலட் பார்த்தேன். அதனால பாத்துதான் பிடிக்கணும். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தா பூச்சி குடி குடி குடி. அவர் அவரையும் பாவம். விநாயகர் விநாயகா இது என்னடா பார்த்துட்டே எங்கடா கிடைச்சிச்சு உனக்கு? பைப்பேல அங்க குளிடா. பொறுமை அடடே தாளக்கடா பிடிச்சு குடிடாடா, பிடிச்சு கூட்டிடாடா.
வாடா மண்ணில ஒரு போட்டு போடா குடியார பையன் காமராசனு இது தேவையா வாங்க சரி உன் முகலையில பாரு பிள்ளைய வந்து கண்டுபிடிப்பான்னு பார்த்தா ஆகா ஒவ்வொரு கத்துலேயும் மாடுக்கு அங்கே போய் இருக்காது தலைவி கிடக்குங்க டீசெண்டா அதே டீசெண்ட்ல கட்டிக்கிட்டு வர்றியா என்னடா பழத்தை எங்கடா கட்டி விட்டுருக்க ஏண்டா புகை போட்டு பழக்க வச்சிருக்க பாத்திருக்கேன் கடைசியில வா பொறுமை தப்பி டேபிள் தான் போட்டிருக்காங்க என்ன பண்ணணுங்கிற வணக்கம் பட்டையில போட்டுருக்க ஓடி போயிருக்கு ஆபரேஷன் அடுத்த ஆபரேஷன் வணக்கடா வணக்கம் காட்ராசன் அண்ணன் சொன்னாரு என்னடு நானும் நெருப்பு மாதிரி இருக்கணும் எப்படி நடக்கும் அது சாப்பிடும் போது ஆயா சொல்லுச்சு சரி ஆடுமா சொல்ல சரி நல்லா இருக்குண்ணா அப்படின்னு சார் அந்த ஆயா இருக்குதா படுத்துருச்சாடா இருக்குதா குடிச்சாலும் சரி நானும் தெளிவா எப்படி ஓடும் குடிச்சாதான் ஓடும் ஆமா ஆமா சும்மா முடிச்சேன் சும்மா நீச்சல் அடிச்ச மாதிரி குடிச்சேன் சரி ஆடு ஒண்ணு நானும் அம்மாய் நானும் அம்மாயியா பெரிய அப்பையாடா ஏய் மாமாயிடா மகமாயிடா மாமாய் தம்பி பத்தி சித்தியா இருக்கும் பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆமா ஆமா இவர குடியாண்டம் கூட்டி வந்து நாட்டை கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க குடிச்சாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும் கேளு கேளு ஏன்னா அப்புறம் நம்ம போட்டு அடிச்சுக்கிட்டாங்க ஆமா ஆமா என்ன பண்றது குடிச்சாலும் மன்னிப்பு கேட்டுக்கணும் கேளு கேளு இந்த பேரம்புண்ட என்னடா சொல்ற ஆனா உன் வீட்டுல ஒரு பேர் அன்பு கொண்டாடா என்ன தப்பா சொன்னேன் இப்போ தாண்டா அடியா கட்டையை தூக்கிட்டு வர போறாங்களா சொன்னேன் வேற மாதிரி கேட்டுச்சுங்க என்ன சொல்லுங்க பேர் அன்பு கொண்டு உன் வீட்டுல கொடுத்துட்டு என்ன சொல்ல நீ அதை சொல்ல வேணாம்டா வேற சொல்றா நாடகத்துக்கு வந்தேன் பாரு இது வந்துருச்சா வந்துருச்சு பொரியடலை வேர்க்கடலை காரா பூந்தி மிச்சர்னு சொல்லு திங்கிற உன்னை விட்டு போதா பெரியவர்களை ஆமா தாய்மோரு பாலு தயிர் தாய் எல்லாரும் மண்ணு தின்னுங்க 2 லோடு கொண்டாந்து அவன் வாயில கொட்டி கொடுக்க ஆண்டா நாடகம் வச்சதுக்கு அவங்க ஏன்டா மண்ணை தூக்க சொல்றேன் என்ன வேதனை வேதனையா சரி 12 மணிக்கு மட்டும்தான் அவனுக்கு அந்த ஞாபகம் வரும் என்ன சொல்றேன் என்ன வந்து அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கில போனாலே அவள் எனக்கா பொண்டாட்டி இல்லை ஊருக்கு பாட்டி அதையும் குத்தியில விட்டுட்டியா என்ன டோக்கனா போட்டிருக்கேன் இருந்தாலும் சரி எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் பேச்சு வரணும் பேச்சு வரேன் அதெல்லாம் பேச்சு வராது உனக்கு வராது அப்ப நான் வந்து நம்பல உனக்கு யாரு இந்த டெய்லரு ஏன் இத்தனை பெரிய கேபிள் தொங்க விட்டுருக்கானே இந்த பல்லாய்க்கு ஏற்றியாப்ல ஆமாண்ணே காலையில சைடிஸுக்கா அது வண்டிகள் போய் தாண்டணும்னு அந்த எல்லை முடியும் நினைச்சிருமா அந்த இலங்கை திரும்பணும்னு அந்த தாண்ட போக விட மாட்டேங்குது இல்லை அப்படியா கையப்பட்டு இருக்கேன் அந்த முக்குள்ளே இருக்குது ஸ்டாண்டுக்கு முன்னாடிதான் சரி சரி ஒண்ணு கட்டுப்படுத்த முடியல ஆமா ஒண்ணு புடிச்சதுமா ஆமா ஆமா அதெல்லாம் பழத்தை கொண்டு போயிடுறது சரி கட்டி எடுக்கிறது பார்த்தா அப்படியே ஒரு சப்பு அப்படி உருக்கிறது சாப்பிட தெரியுமா தெரியாதுண்ணே என்ன வாழைப்பழம் சாப்பிட இருக்கு நான் வாங்கி தானே வச்சிருக்கேன் எப்படி திக்கிறேன் வச்சுக்கிற வேலை ஐயோ இப்படித்தான் திக்கணுமா
யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்கப்பா. சாப்பிட்டு தெரிஞ்சா பாவம் உடம்பு பார்த்தா பாவமா இருக்குயா. சரி பொம்பளை பிள்ளை வர சொல்ல. பொம்பளை பிள்ளையா? அப்படி இல்லை, நீ சொன்ன மாதிரி வரக்கூடாது. பிள்ளைக்கு காசு கொடுத்துருக்கோம்பா, காசு லட்சக்கணக்கில். அப்ப வர சொல்லியா பிள்ளைய? கீழே 1 கோடி, மேல 1 கோடி, நம்மளுக்கு தெருக்கோடி, நடுவில் 3 கோடி. நம்மளுக்கு தெருக்கோடி தான் காலையில. எங்கயா பிள்ளைங்கனா? இந்த வர்றேன் இங்கிட்டு வாங்க. எங்கயா? காரை பண்ண எங்க பிள்ளைங்க? பிள்ளைங்க கூட்டிங்க. ஏய் புள்ள எங்கயா? டேய் பொம்பளை பிள்ளைங்க. ஏய் துணி விடு. ஏய் நீ குடியால பையனே. ரொம்ப டீசன்ட் ஆளு. யாரு? குடியார பையலாம் சொல்லாத. இவனை பார்த்தா நம்ம டீசன்ட் ஆன மாதிரியா தெரியுது? எத்தனை கோட்டரா போட்ட நீங்க? நீ குடியார பையங்கறியே. ஆமா. குடியாரனா அவள கேவலமா இருக்க உனக்கு. என்ன சொல்ற? பாம்பு ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன பழமொழி குடியார பையன் கேட்க சொல்ற? குழந்தையும் தெய்வம்னு ஒண்ணுனாங்க. எப்படி? அதெல்லாம் அப்போ. எப்ப? முன்னாடிதான். முன்னாடி நம்ம கம்பெனில மாத்திட்டோம். மாத்திட்டீங்களா? குழந்தையும் குடியாரனும் ஒண்ணு. குழந்தையும் குடியார பையன் ஒண்ணுங்கறீங்க வச்சிருக்க. ஆமா. எப்படி? குழந்தை பிறந்தனே எப்படி கிடக்கும்? எப்படி? அம்மன குடியா கிடக்கும். ஆமா. ஆமா அவ்வளவுதான். பிறந்தன அம்மன குடியா தான் கிடக்கும். எங்க குடியாரங்க அப்படித்தான். ஒரு கோட்டு மேல போச்சுன்னா ஒரு கட்டிங் மேல ஒண்ணு தாங்கறவங்க தாங்க. இல்ல கோட்டுக்கு மேல போச்சுன்னா எங்க அம்மன குடியா கிடப்போம்னே தெரியாது. சொல்றத கேளுங்க. குடியார பையலே. அதுதான் உண்மை. பொண்ட பிள்ளை பச்சை பையனை தூக்கி மரியாதைக்கு வச்சுக்கிறோம். பாரு. குடியாரன்னு பேசணும்னு வச்சுக்க. நீங்க 4 கோட்டு பண்ண அடுத்தறல கதின உன என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? போல வர என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? யாரே பெத்த விட்டு பிள்ளைன்னு தெரியல. ரோட்ல பாரு ஒண்ணுமே கிடக்குறாங்க. குடியாரனை பத்தி அவளை கேவலம் நினைக்காத. அப்படிதான் கேட்பாங்க. எல்லா மாதிரி பேல. குடியாரன்னு வச்சுக்க. ஒரு டிட்டாபிள் ட்ரெஸ் பண்ணி ஒரு ரோட்ல நிக்கறன்னு வச்சுக்க. ஆமா. படிச்சவன் மரியாதை. ஆமா. படிச்சவனும் குடியாரனுக்கு என்ன மரியாதை? என்ன மரியாதை? படிச்சவன் டிட்டாபிள் ட்ரெஸ் பண்ணி வண்டி வரலன்னு வச்சுக்க. பஸ் நின்னுட்டு இருப்பேன். பஸ் வரலன்னு வச்சுக்க ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்கா. நம்மால கைய போட நிக்க மாட்டேன். எப்படி இருக்கற? டிட்டா வேற பேண்ட் சட்டை போட்டு நம்ம போட்டு இருப்ப. அப்படி போடுவாங்க. இதே ஒரு கோட்ல போட்டுக்கிட்டு வெளிய நின்னுக்கிட்டு அப்படி வண்டி அங்க வர வண்டி இங்க நிப்பாட்டு எப்படிங்கறியா? நடு ரோட்ல அப்படி நிக்க இந்த மாதிரி கையில சைடுல அப்படி போட்டுக்கிட்டு அப்படி போடுங்க சட்டி அப்படி போட்டுக்கிட்டு ஸ்டெப் நிப்பாட்டு அப்படிங்க வண்டி அங்கேயே நிப்பாட்டுவாங்க. ஏன் நிப்பாட்ட சொல்லுங்க பாப்பா அந்த வண்டியை? பயம் எங்க மேல. உங்க மேல பயம் இல்ல. பயம். அட கொல்லமரி பேலே. அவ பயத்தா நிப்பாட்டல. எங்கேயோ போற குடியா பைய பாரு யாரே பேத்துட்ட பிள்ளைய பண்ண நடு ரோட்ல நம்ம போற வழிய மச்சி நிக்கிற மாதிரி குடியா பையன்னு சொல்லி மனசுல பேசிட்டு பயத்துல உயிர் போயிரு பயத்தா நிப்பாட்டுவாங்க. மேல பயந்தாமா அது. எங்களை எங்க ஒரு மணி ஏத்தி கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கட்டி இறக்கி எங்க கொண்டா இறக்கி விட்டுட்டு கட்டிங் ஷாப் கட்டிங் நாயம் கொடுத்து பங்காளி நாளைக்கு அவங்க வீட்டுல எதுவும் வந்துடாத பங்காளி வேற வண்டியா பாரு பங்காளி அப்படின்னு எங்களுக்கு அவ்வளவு பயம் தெரியுமா? அது உங்ககிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை வாய் பேசக்கூடாது தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை பையன் குடியா பையன் பொம்பளை இவ்வளவு நீ பேசவே கூடாது பாருங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கற. நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளை விட்டுட்டு இருக்கறேன். ஆம்பளை பையன் விட்டு புடிச்சிட்டு இருக்க. ஏன் என்ன செய்ற? இல்ல நீ போட்டு போமா கிட்ட. போய் அங்கிட்டு. எத்தனை பொம்பளை பாத்துக்கிட்டீங்களா? ஆம்பளை வந்து தெரியுமா? இன்னைக்கு ஆம்பளை மேல தெரிஞ்சுக்க. இன்னைக்கு பொம்பளை ஆம்பளை மேல. பொம்பளை மேல. சிவனுக்கு தான் பெருசு. சக்கிதா பெருசு. சிவனுக்கு குடுக்க பெருசு தெரியுமா? சக்கிதா யாரு பெருசு பாருங்க. உடுக்கு தான் சொன்னீங்க. அங்க போற. செம்புடுக்கு என்னைக்குமே எனக்கு தான் பெருசு. என்னைக்குமே எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு பெருசு. நீ அங்க பார்த்தா விருந்தகாரன்ட்ட போ. எதுக்கு? நீ வாமா. அவத்து காமி யாருக்கு பேசி பாத்துறோம். அட பாவி ஓட்ல பலபக்கனே பாத்துட்டாய் இவள. சிசிடி கேமரா ஓனர் அப்படியே எடுத்து போட்டோ எடுத்து ஓடிக்க மாட்ட போறாரு. நீ என்ன வேலை பேசுறியா? நீ என்ன வேலை பேசுறியா? ஆடுங்க. பாடுங்க. ஓடுங்க. உட்கார்ந்தா. எங்க? இங்க. தொழில் உட்கார்ந்து ஆடுவோம். அப்படி செய்வீங்கறியா? ஏய் மாங்க. என்ன என்ன நீ வேற நான் வேற எல்லாம் ஒரு குடும்பம் தான்டா பண்ணா. ஆலயமணின்னு ஓசையை கேட்டு ரெண்டும் ஆடிக்கிட்டே கிடக்கு. ஒரு டெய்லர் சிரிச்சாட்டா வைக்க. அது ஆத்தாடி பாவாடை. ஆத்தாடி பாவாடை காத்தாடை. அவன் முன்னே பெருசா கேபிள்னு சொல்ற மாதிரி. போற மேடைக்குல அப்படி தொங்க விட்டு எழுதி வச்சுக்கவே. போடா. ஒண்ணு இன்னைக்கு சண்டேல ஒண்ணு அக்கணும். சரி. இல்லனா மிருதங்க முதல்ல பொக்கணும். பொத்து விட்டு போ. பொத்தோடு போ. என்ன சொல்றீங்க? ஐயோ வீட்டுக்காரி. ஐயோ ரோசாப்பூ சேலக்காரி. ஐயோ ரோசாப்பூ சேலக்காரி. ஐயோ கெட்டமா போகட்டுமா. ஐயோ கெட்டமா போகட்டுமா.
அடி கெட்டமா போகட்டுமா அடி கெட்டமா போகட்டுமா அடிகளை எடுத்து நிற்கிறேன் இவன் சிவத்தை குட்டி அடி எடுத்து நிற்கிற இவன் சிவத்தை குட்டி அடிகளை எடுத்து நிற்கிற இவன் சிவத்தை குட்டி சின்ன குட்டி கருத்த குட்டி இவன் நாட்டு குட்டி நாட்டு குட்டி எப்பப்போ டைமிங் அப்ப எப்ப வருது அதுதான் வருது அடி வாடிங்க சிவத்தா புள்ளு இல்லப்பா பாட்டுல வரி வரும் இல்ல நீ கொடுக்குற 150 சம்பளத்துக்கு வாங்கிக்கிட்டு இந்த வார்த்தை வாடாகிற இல்லையா போட்டையா சோழ இந்த மாட்டே வாழல சரி அது பஞ்சம் முட்டாய் சேலை கட்டி பாக்கி இருக்குதா பைப்பல என்னையா தம்பி ஐயோ பார்த்தாரா தெய்வமே இந்த கரண்ட் வேலை எதுவும் பண்றீங்களா எதுக்குப்பா இதுல போட்டோ விடுது செத்து நம்மள காலி பண்ணி முடியாது போல சரி கொஞ்சம் கோச்சு காட்டியே கொஞ்சம் மேல ஒரு கையில வலிக்கிடுச்சுனே ரொம்ப டீசென்டா அங்க இருக்குதா என்னைக்குமே என் கூட ஆற பெண்கள் எல்லாத்தையும் இன்ன வரையும் தாய் தங்கச்சி நினைச்சுதான் பழக்கம் இல்ல இல்ல ஒரு சிலர் கட்டி பொம்பளை கட்டி பிடிக்கிறதே வருவாங்க ஆமா ஆமா ஒரு சிலர் உங்களை கட்டி பிடிச்சி உடனே வருவாங்க அப்படியே நாய் இப்படி சொன்னா எப்படி தெரியும் நாளைக்கு வரட்டா செருப்படுத்த அடிக்கிறேன் வாயில உண்ட கப்ப கொடுத்து அடிக்கிறேன் கடலை கொள்ளே உரத்திறேன் கடலை கொள்ளை உரத்திறேன் கடலை கொள்ளை உரத்திறேன் கடலை கொள்ளே உரத்திலே கடலை கொள்ள உரத்திலே கடலை கொள்ள உரத்திலே கடலை கொள்ளே உரத்திலே கடப்புறாரண்டினி கடப்பு உனக்கு 12:30 மணிக்கு மேல ஆச்சுன்னா சன்னி மாத்திரை போடல ஆமா எனக்கு சன்னி மொத்தம் அந்த சோழ கொல்ல வரத்திலே 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 சோழ கொல்ல
அதனால உங்க சில்ல டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க சில்ல டாங்கு டாங்கு உங்க திருப்பி போட்டு வாங்க கொண்ட மேலதான் சொன்னேன் கொண்ட மேல கொண்ட போட்டு நமக்கு கொண்ட மேல பாவப்பட்டவங்க நான் குண்டியாட்டாலும் ஆட்டில் அடிக்கிறீங்க கையாட்டாலும் அடிக்கிறேன் தள்ளி போட்டாலும் அடிக்கிறேன் இப்போ போட்டாலும் அடிக்கிறேன் வாயாச்சு அடிக்கிறேன் உண்மையானு அது கொண்டா மேல கொண்ட போட்டு என்னடா அது ஏடா பிசுறு பாய் என்ன தெரியுமா என்னது குண்டியாட்டம் தெரியுமா அஞ்சாட்டு குறவூர்த்தி ஆட்டம் பார்த்துருக்கியா குறையங்குருத்தி குறவூர்த்தி ஆட்டம் எல்லா ஆட்டம் கரகாட்டம் அந்த கரகாட்டத்துல ஓ கரண்ட் வந்துருச்சா ஓகேவானே நான் ரொம்ப நீங்கள் பாவப்பட்டவங்க கண்ணில் வந்தால் ஓட முடியாது இப்போ ஏற்று இல்லை பேச நைட்டில் ஏற்று சொல்லிவிடு இல்லை பில்லு பண்ணி பணத்தை உனக்கு உங்களுக்கு சடமாக்கலாம் இருக்கும் ஃபோன் பண்ணி வெள்ளாட்ட கொண்டு போயிடுவாங்க நம்ம பொழைச்சிக்கலாம் 108 இல்லையா நம்ம எல்லாம் அவுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் காசு வாங்கி போடலாம் பேசாமல் போட இப்போவே இப்போ வைக்கியா போன மணிக்கு சரி ஆத்துக்கு எந்த ஊரம் ஆத்து ஆத்துக்கு ஆத்துக்கு எனக்கு பின்ன குரங்குட்டை பார்க்குறேன் சரி சரி பொண்ணு ஆத்துக்கு அந்த ஆத்துக்கு நாம அணைக்கிட்டா கண்ணி வைப்போம் அந்த அணவோட கண்ணிலே அந்த அணவோட கண்ணிலே பொறுமையா இருங்க இதுக்கு மேல உனக்கு எனக்கு சண்டை வந்துச்சு மலைக்கு தூக்கி அதெல்லாம் கட்டி போட்டாங்க
இன்னைக்கு வேற அடி போகாத வந்து பழப்பழ விட்டே மாட்டேன். அப்படியா? ஆமா சரி. அத படுவா வாங்க. எனக்கு சாமி விளக்கணும். எனக்கு சாமி தோத்துறியா? எப்படி? எனக்கு சாமி நல்லா பேசுறாங்க. சரி சாமி நல்லா பேசு. செல்லாத்தா செல்லா மாதிரியாத்தா எங்க சிந்தையிலிருந்து சிந்தையில இருந்தா லாக்கு ஓஹோ அப்படியே அவ கிளம்பிட்டாளா 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 சொல்லு சாமி. அந்த சாமி பொறுமையா பொறுமையா கேட்டு கொடுத்தாவா? புத்தூர் மலைகளா இருக்கு, வேகத்தடலா இருக்கு. இறங்கிட்டு பாருங்க பள்ளத்துல குழி பெரிய குழிய பள்ளத்தாக்கா இருக்கு பாத்துக்க. நல்ல போற பாரு எங்க சொல்ற காலையில சாமி தெரியலையே. தெரியல சாமி. அப்போ முன்னாடி பத்து இல்லடா. தெரியுது சாமி. உன் பொண்டாட்டி வாழைக்கட்டை வச்சு எரிச்சால் எரியும்டா. ஐயோ வாழைக்கட்டை வச்சு எரிச்சா எரியுமா? டேய் நான் தெரிஞ்சேனா உன் பொண்டாட்டி வாழைக்கட்டை வச்சாலும் தெரியும் எரியும்டா. டேய் வந்திருக்கு யார் தெரியுமாடா? யார் சாமி? நான் தான் கேக்குறாய் வர கேள்வி. சாமி என்னடா மலை ஏறிடுச்சு? எனக்கு தேவை புஞ்சையா. என்ன சாமி மலை ஏறிடுச்சு? குறுக்கு கேள்வி கேக்குமா? தேவை புஞ்சாது. ஏன் சாமி? அதனால போய போட்டுட்டிய. கேள்வி கேட்டா சாமி மச்ச கேள்வி கேட்டு நீ மலை ஏறிடணும். எனக்கு இந்த பிள்ளை பார்த்தேன் வருது. வந்துருச்சா? பின்னாடி போ. வந்தல்லோ காலையில ஹலோ அண்ணே இந்த பிள்ளை கேட்டு விடு. ஹலோ எப்படி காதல்? நம்ம கிராமத்து காதல் என்னைக்குமே நம்ம கிராமத்துல போகணும். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் முடிச்சே ராப்பகலா கண் முடிச்சே ராணி உன்னை கை கொடுச்சே ராப்பகலா கண் முடிச்சு உன்னை பார்த்து அப்படியே காதல் முடு எப்படி எனக்கு வந்துருச்சு இந்த அதான் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தொகுச்சு இந்த பெண்ணுக்கு எவ்வளவு தொகுச்சுன்னு கூட தெரியல. ஆனா அதை விட கீழே வந்து முளப்பிச்சியாரு. என்ன தொங்குச்சுன்னு இந்த முடிடா மசுரா அவ போனா வேணா மசுரா போகட்டும். இது நமக்கு தேவை மசுரா. இது ஒரு முஞ்சம் வேணாமையா வேணாமா? ஆவணிக்கு நம்பு. சரி தாவணிக்கு நம்பு. நம்பாத நம்பாதடா. பாவர் சட்டை போட்ட பிறகு நம்பாத. நம்புறேன். 2 நாளா சந்தா 3 நாள் டைம் கொடுத்தா போடுச்சு. அப்போ நீ மணி விட்டு தள்ளி போறான்னு சொல்லி இந்த கேட்டாளா? கேட்க மாட்டேன். பாவம்டா, ஆஸ்பத்திரி கூட கூட்டி போட்டு ஆள் இல்லையாடா. போடா போயிட்டு போற போயா. நாளைக்கு வேங்கனூருக்கு இன்னொருத்தி வருவா. நீ தாண்டா காரணம். பாவியில கடைசியில் ஏன் சுட்டு இருக்கிறாங்களே பெட்டிக்காரனே. எவ்வளவுதான் காதல் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் மனைவி வந்தாலும் நம்மளுக்கு தேவை தெரியுமா? உலகத்துல முதல் தெய்வம் எது? எது? தாய் தாயா. ஆமா ஆமா. பெத்த தாய மறந்தவன் ஒரு நாள் இந்த மனிதனா சரித்திரமே கிடையாது. ஒரு காலத்துல எப்படின்னா தாய உண்மையான எத்தனையோ காலங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் நிலையில நிக்கிறது உண்மையாலுமே தாய் ஒண்ணுதாயா. உண்மையாலுமே ஏன்னா நம்மளை சுமந்துட்டு ஒரு பூமா தேவி, அது ஒரு பெண்ணு. நம்மளை சுமந்தது 10 மாசம் தாய். ஏன்னா என்னைக்குமே உலகத்துல எதை கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம். விலை கொடுத்து எது கொடுத்தாலும் வாங்கிடலாம். வளர்த்த இடத்த வேணாலும் மறந்துடலாம். சரி, வளர்த்த இடத்துக்கு எடுத்து கொடுவாங்க. வளர்த்த இடம் எப்படிங்கிற
கனவாளு நம்மள வளர்த்த இடம் கூட எப்படிங்கிற உங்களுக்கு மேல ஒரு வளர்க்கறான்னு வச்சுக்க சரி அவங்களுக்கு கீழே இருந்தாத்தேன் நல்லாவே வாங்க அவனை விட்டு கொஞ்சம் தாண்டி மேல போயிட்டோம் ஐயோ ரொம்ப கெட்டவன் அவங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. அதனால என்னைக்குமே பெத்த தாய்க்கு சிறப்பு ஈனாக 10 மாசம் சுமந்த தாய்க்கு ஈனாக அருமை அண்ணா கிருஷ்ணாவுக்கு ஒரு ஈனாக ரொம்ப சிறப்பாக 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால இந்த தெய்வமெல்லாம் சும்மா செல்லாக்குவோம் பாசத்துக்கு முன்னால இந்த தெய்வமெல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாராத்தந்து புத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால இந்த ஆகாயம் சும்மா அன்புக்கு முன்னால இந்த செல்லாக்கு அன்புக்கு முன்னால இந்த தெய்வமெல்லாம் சும்மா